NEET UG 2026 அட்மிட் கார்டை நேற்றுக்கு நைட்டு NTA ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை எப்படி ப்ராப்பராக ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு ட்ரெஸ் கோடுக்கான வீடியோ லைவ் டெமோ உங்களுக்கு நான் நம்ம சேனலில் பண்ணுற மாதிரி இருக்கும். பாய்ஸுக்கு தனியாக கேர்ள்ஸுக்கு தனியான்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வந்து காமிச்சு உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நாளைக்குள்ள வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. லைவ் டெமோவில் நான் உங்கள் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணுவேன். ஓகே, இப்போ இதுதான் உங்கள் அட்மிட் கார்டு. இந்த அட்மிட் கார்டை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சேன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் இருக்கும். இந்த அட்மிட் கார்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன், லாஸ்ட்டாக இங்கே இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செல்ஃப் டிக்ளரேஷன், இந்த செல்ஃப் டிக்ளரேஷனை தான் இங்கே ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதில் 3 பாக்ஸ் ஓவராலாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வீட்டிலையே ஒட்டுங்க. செகண்ட் பாக்ஸில் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷனை இப்படி எடுத்து வச்சுருங்க. இங்க் பேட் இருக்கும் இல்லையா, இங்க் பேடில் தம்பை வச்சுட்டு அப்படியே இங்கே தம்ப் இம்ப்ரெஷனாக கொடுத்துருங்க. ஃபைனலாக உங்களுக்கு இங்கே கேண்டிடேட் சிக்னேச்சர்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். இதில் தயவு செஞ்சு ஒன்றுமே எழுதாதீங்க. திஸ் ஷுட் பி சைன்ட் ஒன்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் இன்விஜிலேட்டர். எக்ஸாம் ஹாலில் இன்விஜிலேட்டர் முன்னாடி தான் நீங்கள் இதை சைன் பண்ணணும். சரி மேம், செகண்ட் பேஜில் மேம், செகண்ட் பேஜில் நீங்கள் போஸ்ட் கார்டை மட்டும் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் பேஜ் பார்க்க இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த செகண்ட் பேஜில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு மேலேயே உங்களோட போஸ்ட் கார்டை மறக்காமல் ஒட்டி வச்சுருங்க. இதையும் வீட்டிலேயே பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வீட்டிலேயே ஒட்டலாம், போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ வீட்டிலேயே ஒட்டலாம், தம்ப் இம்ப்ரெஷன் வீட்டிலேயே பண்ணிக்கலாம். பட் உங்களோட சிக்னேச்சர் மட்டும் வீட்டில் போடக்கூடாது. ஃபைன். இப்போ 3வது பேஜுக்கு போனீங்கன்னா எந்தெந்த விஷயங்களெல்லாம் கொண்டு வரலாம் கொண்டு வரக்கூடாதுன்னு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் ஒன்று கொண்டு போய்க்கலாம். அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃப்ஸ் 1-2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகலாம். 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க, தட் இஸ் அட்வைசரி. அதுக்கப்புறம் உங்களோட அட்மிட் கார்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். சரியா? கிளியரா? ஓகே மேம், இதை தவிர்த்து நான் ஏதாச்சும் பண்ணணுமா மேம்? ஒன்றும் தேவையில்லை. ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ ஆர் ரீச்சிங் த சென்டர் ஆன் டைம். 1:30 மணிக்கு சென்டர் கேட் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அங்கே 12 மணிக்கெல்லாம் இருக்கணும். சரியா? ஸோ அந்த மாதிரி சீக்கிரமாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கும் முன்னாடி போகிறீங்கனாலும் பரவாயில்ல, போயிட்டு அங்கே உட்காந்து ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஃபைனலி நான் முன்ன சொன்ன மாதிரி நாளைக்கு ட்ரெஸ் கோட்கான லைவ் டெமோ இருக்குது. எல்லாரும் மறக்காமல் வந்துடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான செஷன். ஏன்னா நீங்கள் ப்ராப்பராக அவங்க சொன்ன ட்ரெஸ்ஸிங்கில் போகலைன்னா உங்களை உள்ளே விட மாட்டாங்க. அதனால தான் ஒரு தடவைக்கு 100 தடவை நான் இதை சொல்கிறேன். ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ ஆர் நாட் மிஸ்ஸிங் இட். ஓகேவா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் மை டியர். காட் பிளஸ் யூ. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.